ராமருங்கிற பேரானது அன்வர்த்தகம், பொருத்தமுள்ளதாக ஆச்சு. பேருக்கும் செயலுக்கும் பொருத்தம் அது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியறதில்லை. பேருக்கும் செயலுக்கும் இந்த ராமர் விஷயத்தில் இப்படி சந்தோஷப்படுத்தினால அது நிலச்சி நீடித்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு இந்த ராமருடைய பேர். அந்த ராமாயணத்தில் பலஸ்ருதி சொல்லும் பொழுது பட்டாபிஷேக சர்க்கெல்லாம் வரும்போது ஏ லிகந்தீக பக்தியா தேஷாம் வாசகா திரிவிஷ்டபே, சொர்க்கத்தில் வாசம். அந்த மாதிரி இந்த ராமாயணத்தை எழுதுறது, பாராயணம் பண்ணுறதும் சரி, சிரவணம் பண்ணுறதும் சரி, எழுதுறதும் முக்கியம். அப்படி இந்த ராமாயணத்தை எப்படி எழுதினா முக்கியமோ பலனோ, அதே மாதிரி ராமநாமா எழுதுறதும் முக்கியமானது. அப்படியாக இந்த ராமநாமாவை அந்த காலத்தில் பெரியவா பிரச்சாரம் பண்ணி நிறைய பேரை விட்டு எழுத சொல்லி அவளுக்கு வெள்ளி காசு தங்க காசெல்லாம் கொடுத்து அவளெல்லாம் பெரியவா அப்படி பக்தி மார்க்கத்தில் எத்தனையோ குடும்பங்களை ஈடுபடுத்தி அனுகிரகத்தை கொடுத்துருக்கா. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் அங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகள் விட்டெல்லாம் எழுத சொல்லி நீங்களும் எழுதி, அது மாதிரி ரொம்ப முக்கியமான காரியம் நாம லேखனம். சொல்லும்போது புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணியமே எழுதும்போது இன்னும் நிறைய நேரம் நினச்சிக்கிறோம். அதை இப்படி பார்த்துட்டு கூட ஜெபம் பண்ணலாம். எழுதும்போது இன்னும் கொஞ்சம் இந்த ஏகாகிரதா, இந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒரு நிமிஷம் ஆறுது சொல்கிறதுக்குன்னா இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி அந்த தியானத்தில் மனசை நிறைய நேரம் ஈடுபடுத்திக்கிறதுக்கு இந்த லேखனம் முக்கியமான உபாயம். அது ரொம்ப நல்ல சமாச்சாரம்.